புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவின் மெகா கூட்டணியால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இந்த நிலையில இன்று அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு இன்று உறுதி செய்யப்படும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்றாங்க. தேமுதிக பாஜகவுடன் கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு பரபரப்பு செய்தி 2-3 நாட்களாக அதிகமாக பேசப்பட்டு வந்தன. அதனைத் தொடர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்று ஈடுபட இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி உறுதி நிலைப்பாடு இன்னைக்கு பேசி முடிவெடுத்துருவோம், இன்னைக்கு இறுதி செய்யப்படும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலும் சரி தேமுதிக வட்டாரத்திலும் வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2ஆம் தேதி அதாவது பாஜக சார்பாக 195 வேட்பாளர்களை கொண்ட ஒரு வேட்பாளர் பட்டியலை முதற்கட்டமாக கடந்த 2ஆம் தேதி பாஜக வெளியிட்டாங்க. அதில் மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் வேட்பாளர் பட்டியலில் இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 72 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை பாஜக மீண்டும் 2வது முறையாக 2வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த பட்டியலில் கூட தமிழகத்தை சார்ந்த வேட்பாளர் பட்டியல் நேம் இல்லை. அடுத்து வரக்கூடிய பட்டியலில் தமிழகத்தை சார்ந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பாஜக தமிழகத்தில் 2வது இடத்தை பிடிக்கும், 2வது பெரிய கட்சியாக உருவாகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு சமீப காலமாக அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தை பாஜக வருவதற்கு அதிமுக ஒருபோதும் அதை அந்த இடத்தை விட்டு கொடுக்காது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு திராவிட கட்சிகள், திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க. அவர்கள் தான் 2 பெரிய கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாஜக அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு பாஜக வர துடிக்கிறாங்க. இதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுத்து விட முடியாது, இது எங்களுடைய மாநில பிரச்சனை இது அப்படின்னு அதிமுக மிகவும் கோபத்தோடும் அவங்க வீறு கொண்டு எழுந்து கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசியல் நகர்வுகளை சாதுரியமாக காய நகர்த்துகிறார். அந்த நிலையில்தான் இன்று அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாமக நிலைப்பாடு பாஜக கூட்டணியில தான் போகுவாங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமாக சொல்லப்பட்டாலும் பாமக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு, மத்திய அமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு இருக்கிறதுனால பாஜக பக்கம் அதிகபட்ச கூட்டணி வைப்பதற்காக பாமக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு, கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய சூழல் எல்லாம் அனைத்து கட்சிகளும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதிக மக்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த இடங்களில் பாஜக சார்பாக இவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரனுக்கு அங்கே மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கிறதுனால தென் மாவட்டங்களில் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் சேலம், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பெல்ட்டுகள் பார்த்தீங்கன்னா திமுக கோட்டையாக மாறக்கூடிய வாய்ப்பு. திமுக கடுமையான முயற்சி மேற்கொள்றாங்க. அதிமுகவும் சேலத்தில் அதிமுக பலமா இருக்குது. மோடியினுடைய வியூகங்கள்லாம் இந்த தேர்தலை பலிக்காது. ஏன்னா சேலத்தில் நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமாக சேல மக்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறாரு. பாலங்கள் கட்டினதுலேருந்து பல நலத்திட்ட உதவிகள்லாம் சேலத்தில் நிறைய விஷயம் செஞ்சதுனால சேலம் தொகுதி அதிமுக கோட்டையாக மாறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாஜகவுடன் அவர் கூட்டணியில் இல்லை, விருப்பமும் இல்லை, வரவும் மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எடுத்ததுனால தான் தனியாக நின்று கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இழுபறி இருந்தாலும் அதில் அதிமுகவுடன் தேமுதிகவும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேலையில் தீவிரம் காட்டுறாங்க. அது இன்று முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வியூகங்கள், பல்வேறு கருத்துகள், பல்வேறு பரபரப்பை கிளப்பிருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் மிகவும் கவனிக்கத்தக்க, உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் வெற்றி பெறுவார்கள், யார் யார் கூட்டணிக்குள் பலம் பொருந்திய கட்சிகளாக கூட்டணியாக இருந்து வெற்றி பெறுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.